வெல்கம் டு சஞ்சு சம்மு கிச்சன் கமகமா சமையல். இன்னைக்கு ரொம்பவுமே டேஸ்டான ராகி இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு நேந்திர பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய், 1 கப் ராகி மாவு, இது 1/4 கிலோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஃபுல்லாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசு மண் ஏதாவது இருந்தால் வந்துடும். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடாங்க. குக்கிங் சோடா வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பணியாரக்கல்லை வச்சு கல் சூடானதும் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவை ஒவ்வொரு கரண்டியாக பணியார குழியில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இது 2-3 நிமிஷத்தில் வெந்துருங்க. ஒரு ஸ்டிக் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது 2 சைடு வெந்ததும் பணியாரம் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பாருங்களே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.